ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. எல்லோரும் சக்தி மாலை அணிந்து இருமுடி ஏந்தி ஆலயத்திற்கு வாருங்கள். அவ்வாறு வரும் பக்தர்களின் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இருமுடி அணிந்து என்னிடம் வருபவர்களுக்கு நான் நிம்மதியே தருவேன். அவர்களுக்கு நல்லது நடக்கும். சக்தி மாலை அணியும் போது ஆன்மா தூய்மை அடையும். சக்தி மாலை அணியும் போதும் இருமுடி செலுத்தும் போதும் மன அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மன்றங்களில் சக்தி மாலை அணிவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொண்டு செய்ய வேண்டும். ஆத்மாவும் ஆன்மீகமும் மிகப்பெரிய சக்தி. எப்போதும் ஆன்மீகத்தில் உங்கள் மனது இருக்க வேண்டும். அமைதியான வழியில் மனதை நிலை நிறுத்த வேண்டும். ஆன்மீகத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஆன்மீக வழியே வாழ்க்கைக்கு உதவும். ஆன்மீகத்தை பின்பற்றினால் ஆத்மா தூய்மை அடையும். ஆன்மா அமைதி பெற நீங்கள் செய்யும் செயல்கள் தூய எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் தொண்டு தூய பக்தியுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நற்செயல்கள் இருந்தால் வாழ்வில் மேன்மை அடையலாம். நீங்கள் அவர்களுக்காக, இவர்களுக்காக என்று பிறருக்காக வாழாதீர்கள். உங்களுக்காக வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்வு மேன்மை அடையும். நீங்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் உங்களிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் தேவையில்லாத ஆசைகள். பேராசை இல்லாமல் ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். திருஷ்டி முறைகளை முறையாக பின்பற்றும் போது உங்களுக்கு உள்ள கண் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கும். கண் திருஷ்டி இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவது தடைப்படும். என்னை நம்பி வருபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக கரை சேர்ப்பேன்.